சிக்கன் சிந்தாமணி ரெசிபி இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். இந்த ரெசிபிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 12 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நாங்கள் 10லேருந்து 12 ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் தகுந்தவாறு நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாக்கு அடுத்து 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் தீய விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போயிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்க 1/4 கிலோ அளவுக்கான போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் போனோட சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சும்மா போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்போ அதை நம்ம மூடி வைக்கணும். அந்த சிக்கன் அந்த காஞ்ச மிளகோட நல்லா சேர்கிற அளவுக்கு அதை விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு. இது நம்ம எங்கள் ப்ராய்லர் கோழியை விட நம்ம ஊருக்கு போய் நாட்டுக்கோழியில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணோன்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அங்கே கிடைக்கிற காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கும் இந்த சிக்கன் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை, ஸ்மெல்லையுமே. ஸோ நீங்கள் ஒரு தடவையாவது இதை நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ப்ராய்லர் கோழி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சுண்டி நல்லா திரண்டு வரணும். ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து சுண்ட வைக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் கிளறினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சுருங்க. எப்படியும் 10 நிமிஷம் அளவுக்கு இது வந்து சுண்டுறதுக்கு எடுத்துக்கும். பாருங்கள் நல்லா சுண்டுதா. இப்போ இது வந்து ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆனதுக்கப்புறமா வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும். கரெக்டாக இந்த டைமில் வந்து சிக்கன் வெந்துருச்சான்னு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்கும் சாப்பிட்டு பார்த்துருங்க. நாங்கள் எடுக்கும் போது அது 1/4 கிலோவாக இருந்தாலும் அதை நாங்கள் பிளேட்டுக்கு கொண்டு வரும்போது அதுலேருந்து ஒரு 20% காணாமல் போயிருக்கும். ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, வெந்துருச்சான்னு பார்க்குறதுலேயே நாங்கள் ஒரு 10% அளவுக்கு சிக்கனை காலி பண்ணுருவோம். அப்படி தான் எங்கள் சண்டே எப்பயுமே போகும். அவ்வளோதான், தண்ணி நல்லா சுண்டி சிக்கன் மட்டும் ரெடியாக இருக்காரு. இந்த டைமில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஓவராகவே சேர்த்துப்போம். நாங்கள் ஒரு ஸ்பைசி ஃபேமிலி. உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு காரம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூளுக்கு என்ன ரூல்னால் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயிலிருந்து ஒரு பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.